ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் பேர் வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் டிவைசஸ் அண்ட் சிம்பிள் சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் நம்ம மெயினாக வந்து என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் வந்து அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் ஆன் பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி பேண்ட் தியரி அப்படின்றது ஒரு புது கான்செப்ட், அதை வந்து கற்றுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ், என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து பிஎன் ஜங்ஷன்ஸ், அதை நான் என்ன சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபர்தராக. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டயோட்ஸ், டயோட்னா ஒன்று, பிஎன் ஜங்ஷனை வந்து டயோட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்புறமும் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லாஜிக் கேட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் வந்து சாப்டர்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ செமிகண்டக்டர்ஸ்குள்ளே லாஜிக் கேட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதாவது கடைசியாக வரப்போகிற டாபிக். ஸோ இந்த டாபிக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த சாப்டரில். இந்த டாப்பிக்லேருந்து மினிமம் உங்களுக்கு வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1 or 2 கொஷின்ஸ் தான் 4 to 8 மார்க்ஸ். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்கோரிங் சாப்டர், அதாவது ரிலேட்டிவ்லி ஈஸியர் சாப்டர் டு ஸ்கோர். ஸோ இந்த தியரியெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 to 8 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கேரண்டி. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் தியரி பேஸ்டாக இருக்கும், அதாவது நியூமெரிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்க போகிற கான்செப்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் இந்த சாப்டர் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த மெட்டீரியல்ஸ் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஆன் பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா என்ன? வெதர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் நாட், அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுதா இல்லையான்றது பொறுத்து 2 விதத்தில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், அதாவது கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, ஆன் பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி, ஆன் பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி நம்ம வந்து மெட்டீரியல்ஸை 2 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து கண்டக்டர்ஸ், இன்னொன்று வந்து இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ கண்டக்டர்ஸில் வந்து என்ன யூனிக் ப்ராப்பர்ட்டி? கண்டக்டர்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதனால தானே இதால் கண்டக்ட் பண்ண முடியுது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதால் கண்டக்ட் பண்ண முடியுது. ஸோ இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they conduct electricity as electrons flow easily. அதாவது எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுனால கண்டக்டர்ஸால் கண்டக்ட் பண்ண முடியுது எலக்ட்ரிசிட்டியை. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நிறைய கண்டக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நம்ம சில கண்டக்டர்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். எல்லா மெட்டல்ஸும் வந்து கண்டக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன்ஸ், நம்மளே வந்து கண்டக்டர்ஸ் தான். அண்ட் எர்த் ஒரு கண்டக்டர். அண்ட் வேறு என்ன, அனிமல்ஸ். ஸோ இதெல்லாமே கண்டக்டர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சுலேட்டர்ஸ்க்கு வருவோம். இன்சுலேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து நெக்லிஜிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நெக்லிஜிபிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலி, நெக்லிஜிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது வந்து கரண்ட் வந்து பாஸே ஆகாதுல்ல இன்சுலேட்டர்ஸ், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், ரெசிஸ்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதே மாதிரி நம்ம நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒன்று வந்து ரப்பர் சொல்லலாம், இன்னொன்று வந்து வுட், கிளாஸ், மைக்கா அண்ட் கிளாத். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நல்ல இன்சுலேட்டர்ஸ் தான். அண்ட் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இது வந்து இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது
கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால ரப்பரை வந்து நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக. ஸோ அந்த பேஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இதுதான் வந்து நம்ம மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி இந்த 2 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப் ஆஃப் மெட்டீரியல், அதாவது இப்போ நம்ம கற்றுக்க போகிறதே அதுதான், செமிகண்டக்டர் தான். ஸோ செமிகண்டக்டர். ஸோ இதில் மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் நடுவில் வரும். அதாவது பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டக்டருக்கும் இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த மெட்டீரியலை தான் வந்து நம்ம வந்து செமிகண்டக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சின்ஸ் இப்போ நம்ம புது மெட்டீரியல் கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுனால நம்ம திருப்பி வந்து கிளாஸிஃபை பண்ணணும். கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கண்டக்டிவிட்டி ஹையாக இருக்கும், ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் கண்டக்டிவிட்டி inversely proportional to resistivity. ரெசிஸ்டிவிட்டி வந்து நீங்கள் என்னன்றது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இன்வர்ஸ் தான் வந்து கண்டக்டிவிட்டி, அதாவது ரெசிப்ரோக்கல் வந்து கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டர்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு வந்து லோ ரெசிஸ்டிவிட்டின்னு எழுதிக்கலாம். லோ ரெசிஸ்டிவிட்டி. அண்ட் இது ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ ஃபார் கண்டக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10⁻² to 10⁻8 ஓம் மீட்டர் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். கண்டக்டர்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ செகண்ட் வந்து செமிகண்டக்டர்ஸ்க்கு பார்ப்போம். செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸோட ரெசிஸ்டிவிட்டி வந்து கண்டக்டர்ஸ்க்கு அண்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு நடுவில் வரும். அதாவது கண்டக்டருக்கு அளவுக்கு கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்காது, பட் இன்சுலேட்டர் அளவுக்கு ரொம்ப அதிகமான ரெசிஸ்டிவிட்டியும் இருக்காது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். அண்ட் இந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10⁻5லேருந்து 10⁻6 ஓம் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும். செமிகண்டக்டர்ஸோட கண்டக்டிவிட்டி இந்த ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்க்கு ஹை ரெசிஸ்டிவிட்டி ஆர் லோ கண்டக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஹை ரெசிஸ்டிவிட்டி ஆர் லோ கண்டக்டிவிட்டி. ஓகேவா? அண்ட் இதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10⁻11 to 10⁻19 ஓம் மீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. ஸோ கரண்ட் பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் இன்சுலேட்டர்ஸில் பாஸ் ஆக முடியும். ஆர் கரண்ட்டே பாஸ் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் வந்து நம்ம கண்டக்டிவிட்டி பேசிஸில் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சில எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ். ஸோ எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன? பியூர் எலிமெண்ட் வந்து செமிகண்டக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ்லாம் என்னதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு 2 செமிகண்டக்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான், இன்னொன்று வந்து ஜெர்மானியம். ஸோ
ஸோ இது ரெண்டுமே வந்து கார்பன் ஃபேமிலியில் வருது. ஸோ இது ரெண்டு தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிற எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ். அதாவது பியூர் எலிமெண்ட்டே வந்து செமிகண்டக்டராக பிஹேவ் ஆகும். ஸோ அது வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் 2 or more எலிமெண்ட்ஸ், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் சில ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ். சிடிஎஸ் வந்து கேட்மியம் சல்ஃபைடு. யா அடுத்தது வந்து கேலியம் ஆர்சனைடு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கேட்மியம் செலினைட் அண்ட் இண்டியம் ஃபாஸ்பைட். ஸோ இதுக்கப்புறம் தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இது வந்து சில ஃபேமஸ் செமிகண்டக்டர்ஸ், காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேலியம் ஆர்சனைடு. இதை வந்து லேசர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. லேசர்ஸ், செமிகண்டக்டிங் லேசர்ஸில் வந்து இந்த காம்பவுண்ட் செமிகண்டக்டருக்கு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதுதான் காம்பவுண்ட் அண்ட் எலிமெண்ட் செமிகண்டக்டர்ஸோட கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ செமிகண்டக்டர் அப்ளிகேஷன்ஸ். Semiconductor applications. ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து ஐசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐசிஸ்னால் இன்டெகிரேட் சர்க்யூட்ஸ். அதாவது நம்ம சிப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, இதில் வர ப்ராசஸர்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோல்டைக் செல்ஸ், அதாவது சோலார் சோலார் பிவிஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து எல்இடிஸ், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இதில் வந்து பேர் வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ். டயோட்ஸ்னால் வந்து நம்ம வந்து என்னென்னு கற்றுப்போம் இந்த சாப்டரில். ஸோ டயோடே வந்து செமிகண்டக்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ டிரான்சிஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டயோட்ஸ் தான். அண்ட் டயோட்ஸே வந்து செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டயோட்ஸ். ஸோ டயோட்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது வந்து ஒரு செமிகண்டக்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் தி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். யா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது வந்து எனர்ஜி பேண்ட் தியரி. அதை வந்து நம்ம வந்து